ஹே கைஸ், இன்னைக்கு அதாவது டிசம்பர் 19 10th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்கூல்ல வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து டெஸ்ட் வச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் தான் இப்போ நீங்க வந்து டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கீங்க. இது எந்த டிஸ்ட்ரிக்ட் ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? இப்போ இதுக்கான கம்ப்ளீட்டான ஆன்சர் கீ வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீ ரெண்டுமே வந்து நான் உங்களுக்கு நம்மளோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டு அந்த பிடிஎஃப் ஓட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். நீங்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட ஆன்சர் கீயை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம 1 மார்க்ஸோட ஆன்சர்ஸை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்போர்ட்ஸ் த டர்னிங் ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் யூஸ்டு? ஸோ சைக்கிளிங் தான் டர்னிங் எஃபெக்ட் யூஸ் ஆகிறது சைக்கிளிங்ல தான். ஓகேங்களா? இன் மயோபிகைனாவே இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரெட்டினா தான். அடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கிற இதுலதான் அதிகமான டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா? ஸோ அப்ப இதுல இருந்து பிக்கும் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகும், ஏக்கும் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதுபடி பார்த்தா நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்டா. அடுத்து யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படிங்கிறது வாட்டர் தான். அதுக்கப்புறம் விச் ஆஃப் த பேர் கேன் பி சக்சசிவ் மெம்பர்ஸ் ஆஃப் ஹோமோலகஸ் சீரீஸ்ல அடுத்தடுத்த மெம்பர்ஸ் இதுதான். 1 மோல் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டமோட மாஸ் அப்படிங்கிறது 14 AMU. அதுக்கப்புறம் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன்ல வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது எத்தில் ஆல்கஹால். நோட்ஸ் ஆஃப் ரான்வியர் அப்படிங்கிறது எங்க இருக்கும்னா ஆக்சான்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் பிளான்ட்ல இல்லாத ஹார்மோன் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க 2,4D. அதுக்கப்புறம் 9:3:3:1 அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான். இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் விச் டைப் ஆஃப் கேன்சர் அஃபெக்ட்ஸ் லிம்ஃப் நோட்ஸ் அண்ட் ஸ்பிளீன் அப்படின்னா லிம்ஃபோமா. அதுக்கப்புறம் வேர் யூ வில் கிரியேட் கேட்டகரி ஆஃப் பிளாக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிளாக் மெனு. பிளாக்ஸ் வந்து எங்க கிரியேட் பண்ணீங்கன்னா பிளாக் மெனு தான் வந்து கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து இப்போ நீங்க கம்ப்ளீட்டா பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸும் ஈஸியா தான் இருந்திருக்கும். ஏன்னா ரொம்ப டஃபா எதுவும் கொஸ்டின்ஸ் கேட்க கிடையாது. எல்லாமே ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃபுல்லா கம்ப்ளீட்டா நம்ம அனலைசிஸ் பண்ணி பார்த்தாச்சு. இப்ப எதுக்காக இந்த வீடியோ வந்து இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சயின்ஸ்ல ஆஃப் இயர்லி அண்ட் பப்ளிக் எக்ஸாம்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பிடிஎஃப் 1 மார்க் தனியா, 2 மார்க் தனியா, 4 மார்க் தனியா நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா? இந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு கம்ப்ளீட்டா நம்ம அனலிசிஸ் பண்ணி பார்த்தாச்சு. இந்த தேர்ட் 1 மார்க் இருக்கு பாத்தீங்களா? இது மட்டும் தான் நம்ம கொடுக்கல. மத்தபடி 1 மார்க், 2 மார்க், 4 மார்க், 7 மார்க் சொல்லிட்டு எல்லா கொஸ்டின்ஸுமே நாம கொடுத்த அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் பேங்க்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே அதுல இருந்து மட்டும்தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அவ்வளவு முக்கியமான ஒரு கொஸ்டின் பேங்க் தான் நாங்க உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் அந்த வீடியோவை பார்க்காம இருப்பீங்க. அந்த வீடியோட லிங்கையுமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பாருங்க, அதை டவுன்லோட் பண்ணுங்க. அதை டவுன்லோட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்க்கு வந்து பயங்கர ஈஸியா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இப்ப நம்ம இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு ஆன்சர் கீ ரெடி பண்ணதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இதுவுமே வந்து நம்ம ஃபுல் போர்ஷன் தான் டெஸ்ட் எழுதியிருப்போம். கரெக்டா? ஸோ அந்த ஃபுல் போர்ஷன் ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து இப்போ உங்க கையில இருக்கு. இதை நீங்க ஃபுல்லா படிச்சுக்கோங்க. இப்போ நான் ஆன்சர் கீ அப்லோட் பண்ணிட்டேன். இதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு பிரிண்ட் போட்டுக்கோங்க. ஃபுல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா பப்ளிக் எக்ஸாம்க்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் மாதிரி தான் நமக்கு வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை தெளிவா உங்களுக்கு இன்னும் சோசியலும் இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்கும் இல்லையா? அந்த 2 எக்ஸாமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா நீங்க வந்து படிச்சுக்கோ. இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. பாருங்க, அதுக்கான ஆன்சர் கீ வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் 1, பார்ட் 2 சொல்லிட்டு 1 மார்க், 2 மார்க், 2 மார்க்ல சம் கொஸ்டின்ஸ் வந்து இதுல பாத்தீங்கன்னா இந்த 22 கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. இந்த சொல்யூஷன்ல கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 4 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துட்டோம். 4 மார்க்ல 2 ப்ராப்ளமே நான் ஆன்சர் இதுலயே டைப் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ பாருங்க, டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 7 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து பக்காவா ஆன்சர்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ நீங்க பண்ண வேண்டிய வேலை இதை பிரிண்ட் போட்டு உங்களுக்கு இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை நீங்க கம்ப்ளீட்டா படிக்கிறது மட்டுமே. ஓகேங்களா? படிச்சிட்டீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் வந்து ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சயின்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸ் அதோட லிங்கையுமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நம்மளோட வெப்சைட்ல நான் பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோ கீழேயுமே நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் இருக்கும். இல்லைன்னா அந்த வீடியோட லிங்க் கொடுத்துருக்க லிங்க் அதுல டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. 3 பிடிஎஃப்கான 1 மார்க், 2 மார்க், 4 மார்க் 3 பிடிஎஃப்கான லிங்க்குமே உங்களுக்கு இருக்கும். அதுல போய் நீங்க தாராளமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும், அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸோட ஆன்சர்ஸ் கீஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இதே மாதிரியான அடுத்தடுத்த ஆன்சர் கீஸோட நம்ம உங்களை சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண சொல்லுங்க.